ப்ரீவியஸ் எபிசோடில் நாங்கள் ட்ரெயின் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற வாட்டர் மெட்ரோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக எங்களோட ரூமை ரீச் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எங்களோட டெஸ்டினேஷனை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க நம்ம ஃபோர்ட் கொச்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டே 1 ஆஃப் ஃபோர்ட் கொச்சி. பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த லொக்காலிட்டியை சுற்றி பார்க்கலாம். ஏன்னா சுற்றி நிறையா சைட் சீயிங்ஸ் இருக்குது, லொக்கேஷன்ஸ் இருக்குது. பக்கத்தில் தான் கத்தீட்ரல் சர்ச் இருக்குது. அப்படியே செயின்ட் சேவியர் சர்ச் ஒன்று இருக்குது. அங்கே தான் வாஸ்கோ ட காமா வந்து அடக்கம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அங்கெல்லாம் போக போகிறோம். ஸோ அப்படியே இங்கே வந்து டவர் ரோட்டில் வந்து லைனாக ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம். கைஸ், டவர் ரோட்டில் இந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்காகவே ரொம்ப ஃபேமஸான கடை. ரெட் ஸ்னாப்பர். ஓகே. കരിമീൻ கேரளா வெரி ஃபேமஸ் ஃபிஷ் കരിമീൻ இலை போட்டு அந்த பொள்ளிச்சது. இதுதான் லாப்ஸ்டர் ப்ளூ ஸ்கேம்பி. ஆர்டர் பண்ண அப்புறம் தான் ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் எல்லாம் ரெடி ஆகும். ஓகே. கிரில்லு, ஃப்ரை, குழம்பு என்ன வேண்டும் உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இந்த ரோட்டில் எல்லா கடையும் சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸ். சீ ஃபுட் தான் ஃபேமஸ் இங்கே. ஓகே. எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான் இங்கே கிடைக்குது. சூப்பர். கிராபு, ஸ்குட்டு, கனவா. ஓகே. இதுதான் கொடுவா ஃபிஷ். சீ பாஸ். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் ப்ரோ. தேங்க்யூ. அவங்க மீன்லாம் காமிச்சாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ரெட் ஸ்னாப்பர் அப்படின்ற ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சாப்பிட? ஆர்டர்லாம் பண்ணல, அன்பாக தான் சொல்லியிருக்கேன். புரியல இருக்கு என்ன கண்டராவி மாது. எனக்கு ஒரு சாண்ட்விச். சரி, ஓகே. அவனுக்கு மட்டும் சாண்ட்விச்சை கட் பண்ணுறேன். உனக்குடா சீஸ் ஆம்லேட். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இங்கேருந்து கேரளா வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற ஒத்தன்டிக் ஃபுட்டை சாப்பிடாம பாண்டியில் சாப்பிட்ற அதே ஃபுட்டை போய் இங்கே சாப்பிட்றீங்களேன்ட்டு. உண்மையாகவே எங்கள் கடை எதுவும் திறந்து இல்லைங்க. நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டோம், ஏதாவது இங்கே இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு. பட் கடை எதுவுமே திறந்துருந்த ஒரே கடை இதுதான். அதனால தான் அங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அதை சாப்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் தான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க பிளேஸு. இப்போ வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் இருக்கிறோம்ல, இங்கே வந்து எவ்ரி வீக்கெண்டு அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே மியூசிக் ஷோ, யாராச்சும் ஈவெண்ட்டு, இந்த கிட்டாரிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்களாம் கரெக்டாக இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் இந்த விஷயம் நடக்கும். இந்த வீக்கெண்ட் நம்ம லக்கியாக இருந்தால் அதை பார்ப்போம். இது அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இது அப்படியே தாண்டி போய் பார்த்தோம்னா இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டு அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்லேயே ரொம்ப பழமையான சர்ச் இது தான். 1503 கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது. ஸோ இந்த சர்ச் வந்து 1503 கட்டப்பட்ட சர்ச்சு. நம்ம வாஸ்கோ ட காமாவுடைய சமாதி இந்த சர்ச்சில் தான் இருந்திருக்கு. வாஸ்கோ ட காமா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் யூரோப்பிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு சீரூட் கண்டுபிடிச்சார். ஸோ அவர் வந்து இங்கே வந்து மரணம் அடைஞ்சதுனால அவருடைய சமாதியை வந்து இங்கே ஒரு 14 இயர்ஸ் இங்கே இருந்திருக்கு சமாதி. அதுக்கப்புறம் அவருடைய நாட்டை சேர்ந்தவங்க வந்து 14 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன கிடச்சிதோ அதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல சமாதியாக வச்சுருக்காங்க. அது எங்கன்னா மொனஸ்ட்ரி ஆஃப் ஜெரோனிமோஸ் லிஸ்பனில் இருக்குது. அங்கே தான் இப்போவும் அவருடைய சமாதி பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கு. டவுட்டு, அப்போ வாஸ்கோ ட காமா தான் யூரோப்லேருந்து கண்டுபிடிச்சார் இந்தியாவை. இப்போ தொலைச்சது யாரு? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
நீங்கள் கொச்சிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்கோட காமாவை பற்றி இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்னா மேரிடைம் மியூசியம் ஒன்று இருக்குது. அங்கே வாஸ்கோட காமா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்படி முடியலைன்னா விக்கிபீடியாவை தெரிஞ்சுக்காங்க, அதிலே டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து சைனீஸ் ஃபிஷ்ஷிங் ஜோனில் தான் இருக்கோம். ஆனால் இப்போது அந்த ஃபிஷ்ஷிங் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வரலாம் அப்படின்ற யோசனையில் தான் இருக்கும். எனக்கு டவுட்டு, என்ன டவுட்டு? இது வந்து ஃபோர்ட்டு கொச்சி தானே? ஆமாம், ஃபோர்ட்டே இல்லை, ஃபோர்ட் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக ஃபோர்ட் கொச்சிக்கு அப்படி ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் இங்கே ஃபோர்ட் மேனுவல்னு ஒன்று இருக்குது. அதோட வழியில் தான் ஃபோர்ட் கொச்சின்ற பேர் வந்துருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக அதான் 1503 அந்த டைமில் கொச்சி ஆண்டுக்கிட்டு இருந்த அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பேன், அல்ஃபோன்சோ த அல்பர்கியூன்னு ஒருத்தர் இது. ஆமாம், நான் கேள்விப்பட்டதில்லை. அவரை கூப்பிட்டு ஃபோர்ட் மேனுவல் ஒன்று கட்டுன்னு, ஃபோர்ட் மேனுவலில் 14 மேனுவல், அதான் அவருடைய காலப்போக்கில் ஃபோர்ட் மேனுவல்ன்றாங்க. ஃபோர்ட் மேனுவல் ஒன்று கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் கட்டியிருக்காரு. இப்போ அது பாடஞ்சு கிடக்குது. பட் அதோட வழியில் தான் இது ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற பேர் வந்து இப்போ எடுத்துருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, நான் பார்த்த வரைக்கும் இதுதான், இங்கே கேள்விப்பட்டதுலையும் இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே ஃபோர்ட் இல்லை? ஃபோர்ட் இருக்குது, இடிஞ்ச இடத்துல அங்கே தான் இங்கேயும் இருக்குது. நம்ம அந்த பாடடைஞ்ச ஃபோர்ட்டு இருந்துச்சுன்னா அதை போய் பார்ப்போம் வாங்க. கூகுள் மேப் பார்த்ததுல இந்த கேனன் தெரியுதா? கேன் இங்கே இருக்கான். சொல்லு. ஓ அதுவா? கேனன், எஸ். ஓகேயா, அந்த என்டையர் ஃபோர்ட்டில் அது மட்டும்தான் இருக்குது. ஓ இதான் அந்த ஃபோர்ட்டா? ஆமாம், இதான் ஃபோர்ட் மேனுவலா? இதுதான் ஃபோர்ட் மேனுவல். என்னடா இது? ஃபோர்ட் மேனுவல் வந்து கொஞ்சம் பிசிறு தட்டி கொஞ்சம் டேமேஜ் ஓரளவுக்காவது இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே பாருங்கள், அதுதானா? ஒரு பாய்லர் பார்த்தோம்ல, அதுவுமே இந்த ஃபோர்ட்டோடைய ஒரு பங்கு தான் போல். ஃபோர்ட் கொச்சியோடைய ஃபோர்ட் மேனுவல் பார்த்தாச்சு. அடுத்து இங்கே இருக்கிற கத்தீட்ரல் சர்ச்சுக்கு போவோம். இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற கத்தீட்ரல் சர்ச்சில் இருக்கோம். இதுதான் இது. பில்டிங்காகவே பார்க்க சூப்பராக இருக்குது. இன்டீரியருமே செம்மையாக பண்ணியிருக்கேன். உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் வீடியோக்காக இன்னொருத்தர உள்ளே போய் காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்தியாவிலேயே 34 பசிலிக்காவில் ஒன் ஆஃப் த பசிலிக்கா இது. இதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க சேக்கடாட், அதுவுமே பசிலிக்கா சர்ச்சு தான். ஸோ பசிலிக்காவா? ஆமாம், பசிலிக்காவா? பசிலிக்கானா ரோம் இருக்குல்ல, அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட சர்ச்சுன்றது தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் கவர்மெண்ட்லாம் வந்து சின்ன ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களே அப்ளிகேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. என்னென்னா இப்போது ஒரு மான்யூமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது யுனெஸ்கோக்கு ஒரு இது கொடுக்குறாங்களே, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெசிலிக்காவுக்கு ரூம் வந்து கொடுக்குற ஒரு இது அங்கீகாரிக்கும் டைட்டில். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு சர்ச் மாதிரி இருக்கும். ஓகே, ஜென்ரலாக அந்த வே ஆஃப் த கிராஸ் போகணும்னா அந்த 14 ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து சைடில் பில்லர்ஸில் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே சீலிங் ஆக்சுவலாக பில்லர்லேயும் இருக்குது. 14 ஃபோட்டோஸ் ஒன்று சொல்லுவாங்க வே ஆஃப் த கிராஸுக்கு, அது எது இருக்குது பில்லர்லேயுமே. ஆனால் மேலே போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பில்லர்ஸ் எல்லாமே ஏதோ அது கல்லில் செஞ்சுருக்காங்களா மார்பிளில் செஞ்சுருக்காங்களா? மோஸ்ட்லி மார்பிள்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டீரியராக படிக்க போனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவரெலாம் பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது இவங்க ஜஸ்ட் ஒரு ரெனோவேட் மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே அதிகமாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே அப்போ பண்ணதுலேருந்தே வந்து விஷயம் 1505 கட்டப்பட்ட சர்ச்சு இது. இப்போ வரைக்கும் உள்ளார இன்டீரியர் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. யோசிங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த சர்ச்சை பார்த்தாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் உள்ள, சும்மா அந்த இன்டீரியருக்காகவே ஆர்கிடெக்சருக்காகவே நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம். வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். வந்து ஃபெரி இருக்குது, பழைய ஃபெரி 6 ரூபா கொடுத்தா கூப்பிட்டு போகல, அந்த ஃபெரி இங்கே இருக்குது போல். அந்த ஃபெரி என்ன ஆகுனா எங்கள் காரில் வராங்கல்ல,
காரோட சேர்த்து அதில் ஏற்றிக்கிட்டு இட்டுன்னு போய் கடலுக்கு அந்தாண்ட பக்கம் விட்டுருவாங்க. இதர் வைத்தின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது பறவையில், அப்படி இல்லைன்னா இதில் எர்ணாகுளம் மரைன் டிரைவ் மெரைன் டிரைவ் கிட்ட ட்ராப் ஆயிடுவா. ஏன்னா இது கொச்சி ஃபோர்ட் வந்து எப்படி இருக்குன்னா மேப்பில் பார்க்கும்போது ஒரு வேல மட்டும்தான் ரோடு போகும். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போனோன்னா அவங்க அப்படி சுற்றிட்டு தான் இப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட்டஸ்ட் வந்து இங்கேருந்து டாக்ஸி எடுத்து இங்கே ஷார்ட்டாக முடிச்சிக்கலான்றதுக்காக தான். ஷார்ட்டாக முடிச்சுவாங்க. சைடில் பைக்கெல்லாம் நிற்கிது, அந்த சைடில் கார்லாம் நிற்கிது. நாங்கள் நினச்சோம் காலையில் அந்த மாதிரியான ஒரு ஃபெரியில் தான் நாங்கள் வருவோம்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வந்து அது அட்டகாசமான ஃபெரியாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ வண்டிங்க நிற்கிது பாரு. என்னதான் இருந்தாலுமே இவங்களும் ஒரு லிமிடேஷன் வச்சுருப்பாங்க, இத்தனை கார் தான் எடுத்துக்கணும், எத்தனை இத்தனை பேர் நிற்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி எவ்ரி 25 மினிட்ஸுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓ 25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபெரி வந்துட்டே இருக்குவாங்க. இவ்வளோ குறை வைக்கிறேன் காரு, ஒரு 25 நிமிஷம் அப்படின்னு எத்தனை காரை வெயிட் பண்ணுறது? இவனுங்க வெயிட் பண்ணி போகிறதுக்கு சுட்டிங்களே போயிடலாம் மேடம். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு இந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷிங்கை நேரில் பார்க்கறதுக்கு. இந்த ஊருடைய ஆத்தென்டிக் சீ ஃபுட்டை சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம்.